முடிவின் விளை விந்துவுடன் நாதமும். அதுல விளை வந்து இருக்குது. அதுல வேத முடிவின் விளை விந்து, வேதங்களின் முடிவாக சொல்லக்கூடிய உபநிடதங்களும் நாதமும் உயிர்களுக்கு அறிவு பெறும் பொருட்டு ஞானத்தை விளைவிக்கக்கூடியது விந்தும் நாதமும். இந்த நாதமும் காணா நலத்தினான், காண முடியாதவன் ஆனால் நன்மையை உடையவன் என்று இறைவன் குருநாதனுடைய கருணையை 2 தலைப்பில அறியா இயல்பினான் காணா நலத்தினான் என்று காட்டுகிறார்கள். இதில ஏன் வானோரும் ஏனோரும், ஏனோர் என்பது தேவர்களை ஒரு கணக்கு சொல்லுவார்கள். 33 கோடி தேவர்கள், 4 இயற்கை 11 மூவர் என்று திருமுருகாற்றுப்படையிலேயும் இந்த தேவர்களை பற்றி குறிப்பு நமக்கு வருகிறது. அதுக்கு உரை எழுத வந்த திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுத வந்த நச்சினார்க்கினியர் ரொம்ப அருமையா காட்டினார். ஆதித்தர் 12 பேர், பொருத்தர் 11 வசுக்கள் 80, மருத்துவர் 20, ஆக 33. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோடி. அப்ப 33 கோடி. கோடி என்பது என்னை பொறுத்தவரை பொதுவா அளவில்லாதவள் இருப்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேவர்களும், இந்த மறிகடல் ஒரு சொல்ல போட்டார். மறிகள் என்பது மறித்து மறித்து அலையை உரியக்கூடிய கடல். அந்த கடல் தெய்வமாக இருக்கிற வருணன் முதலாக இருப்பவன் கடல். மறிகடல்னு சொன்னா கடலுக்கு தெய்வமாக இருக்கிற வருணன். அந்த கடலால் சூழப்பட்டிருக்கிற இந்த உலகம், ஆமா, கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான். திருத்தொண்ட தொகையில வருகிற தொடர். கடல் சூழ்ந்த உலகுண்ட கனிவாயன் இருந்தொழிலும், கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்துல. இந்த உலகம் கடலால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த கடலால் சூழப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் இனி மந்திரம். மந்திரம் என்ற சொல் ரொம்ப அருமையான சொல்லுங்க. மந்திரத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள் பலரும் பலவிதமா காட்டுகிறார்கள். ஆனால் நமக்கு தமிழில மந்திரம் என்பதற்கு தொல்காப்பியர் இலக்கணம் வரைகிறார். அதை உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். நிறைமொழி மாந்தர் ஆணையற் கலந்த மறைமொழிதானே மந்திரம். மாந்தர்கள் மாந்தி சொன்னது மந்திரம். மாந்தர்கள் மாந்தி சொன்னது. அவர்களுக்கு ஒரு எல்லை போட்டார், ஒரு தகுதி. நிறைமொழி மாந்தர். அவருடைய பேசுகிற சொல்லிலே இருந்து சைவ சித்தாந்த முறையில சொன்னா, பசுவாக்கு வாக்கு வராமல், பாச வாக்கு வராமல், பதிவாக்கு வருமையானால் அவர்களுக்கு நிறைமொழி மாந்தர்கள். பதிவாக்கு வரணும், அவர்கள் நிறைமொழி மாந்தர். அவருடைய உள்ளத்திலே இருந்து ஆணையாக வரும். திருஞான சம்பந்தர் நிறைமொழி மாந்தர். அதனால் அவர் என்ன சொன்னார்? பையவே சென்று பாண்டியற்கு ஆகவேன்னு ஒரு பதிக பாடினார். பையவே சென்று பாண்டியற்கு ஆகவே என்று ஆணை பிறப்பித்ததால் இவருக்கு வந்த சூளை நோய் இவரோட ஆணையை கேட்டு மறுக்க முடியாமல் நேர போய் பாண்டிய மன்னனை பற்றியது. எண்ணி பாருங்கள். ஞானசம்பந்த பெருமான் திரு ஓத்தூர் போகிறார். அந்த ஓத்தூர்ல போகிற பொழுது ஓத்தூரில என்கிற திருத்தலத்துக்கு போகிறார். ஓத்தூர்ல பனைமரம் இருக்கிறது. எல்லா பனைமரமும் ஆண் பனைமரம் இருக்கிறது. அப்பொழுது அங்கு இருப்பவர்கள் எல்லாம் அங்கே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தொண்டரை பார்த்து, உங்கள் கடவுள் இதெல்லாம் காய்க்கும்படியா செய்ய வேண்டியதுதானே என்று ஏளனம் செய்கிறார். அப்பொழுது அவர் இறைவனிடத்துல போய்,
சுவாமி இப்படி தங்களின் தனித்தன்மையை தலைமைத்தன்மையை உணராமல் இவர்கள் வாழ்கிறார்களே என்று எண்ணிக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற காலத்துல திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அங்க வந்தார். அவரை காலில் விழுந்து வணங்கி நடந்ததை கூறினார். அங்க ஒரு திருப்பதியை பாடுறாருங்க. பூத்தேர்ந்த ஆயன பொன் பூத்தேர்ந்த ஆயன என்று ஒரு திருப்பதி. அந்த திருப்பதியம் பாடி முடித்த உடனே ஆண் பனை மரங்கள் பெண் பனையா மாறி காய் காய்க்கின்றன. இது நிறைமொழி மாந்தர் ஆணை. கல்லுல கட்டி கடல்ல போட்டார்கள். பொதுவா கல் என்ன செய்யும்? தான் சேர்த்து இருக்கிற பொருளையும் கீழே இழுத்துட்டு போகும். ஆனால் திருநாவுக்கரசர் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் குலன் என்று எண்ணி கல்லுல கட்டி கடல்ல போட்ட பொழுது அவர் அஞ்செழுத்து பதிகம் பாடினார். சுற்றுனை வேதியம் சோதி வானவன் ஒற்றுனை தேர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லு தானே மறந்தது. கழுத்தளவு குழி தோண்டி மண்ணை போட்டு மூடி வைத்து மதங்கொண்ட யானையை விட்டு தலையை இடறச் செய்தார்கள். இதெல்லாம் புண்ணியவான்க பாருங்க. அப்பொழுது மதங்கொண்ட யானை வந்தது. அந்த யானை வருகிற பொழுது அதனுடைய கோப வேசத்தை சேக்கிழார் காட்டுகிறார். வர்றதை பார்த்தாலே மூச்சு காத்து பட்டாலே 4 பேர் செத்துருவ மாட்டிருக்குது. நல்ல வேலை நானும் கமலாம்பி அங்க இல்லை. யானை அவ்வளவு வேகமா வருகிறது. இவர் ஒரு பதிகம் பாடினார். எல்லாருக்கும் தெரிகிற முறையில, நான் யாருடைய உறவினர் தெரியுமா? எனக்கு தெரிந்தவரை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கேளுங்க. அவர் யாரு தெரியுமா? சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்திங்க சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரன் ஏறும் அகலம் விழாய அறவும் திண்ணம் கெடில புனலும் உடையார் ஒருவர் அவர் தமர் நாம். இப்படி சொல்லி பழகணும். நாம் யாருக்கு உறவினர்? சிவபெருமானுக்குரியவர். சிவபெருமானுடைய அந்த வடிவம் என்ன? சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடதிங்க சூளாமணியும் பண்ண உரிவை உடையும் பலரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரன் ஏறும் அகலம்பளாய அறவும் திண்ணம் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர். அவருக்கு நாம் உறவினர். அதுக்கப்புறம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னார். இந்த மந்திரம் சொன்ன பிறகு என்ன நடந்தது? அன்பர்கள் எல்லோரும் அந்த காட்சிக்கு கவனமாக கவனிங்க. இந்த மந்திரம் பாடிய பொழுது ஞான நாவுக்கரசர் பாடி முடிக்கிறார். இந்த பாட்டு போய் யானைக்கு அது காது வழியாவோ காற்று வழியாவோ போய் சேர்ந்த உடனே யானைக்கு மதம் நீங்கி போச்சுங்க. காய்ச்சல் இருந்தா ஒரு மாத்திரை சாப்பிட்டா காய்ச்சல் போற மாதிரி, வயிற்று வலி இருந்தால் ஒரு மாத்திரை சாப்பிட்டா வயிற்று வலி நீங்கிற மாதிரி அந்த மதம் போய்விட்டது. பிறகு 5 அறிவுள்ள யானைக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த பெரியவரை நாம் சுற்றி வந்து வணங்க வேண்டும். நமக்கு என்ன அப்படி என்ன வருதா? யானைக்கு தெரிந்ததே, இந்த பெரியவரை நாம் வலம் வந்து வணங்க வேண்டும். எண்ணி பாருங்கள், அது வலமா வந்தது. கொல்ல வந்த யானைங்க கொல்ல வேண்டிய பர்சனை கொல்லாம சுற்றி வந்து வணங்குகிறோம்.
நாம இருந்தா கீழே பொசு பொசுன்னு விழுந்துடலாம். கவிதாமா விழலாம், கமலாம்பிகை இப்படி விழலாம். நான் விழுகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அவ்வளவு பெரிய யானை, கேரளா யானை பாத்தீங்கன்னா 13 அடி உயரம் இருந்துச்சு. கொஞ்சம் ஜாண்டி அப்படி பாத்தீங்கன்னு வைங்க, அவ்வளவு பெரிய யானை. அந்த யானையைத்தான் சிவஞான போதத்துல பல குருடர்கள் போய் அந்த யானையை காண்பித்ததா சிவஞான முனிவர் காட்டுறதா நேற்று பார்த்தோம். அவ்வளோ பெரிய யானை. அது கீழே பதுசா காலை மடிச்சு கீழே விழுந்தது பாருங்க. அந்த யானையை விட பெருசு நமக்கு இருக்கிற செருக்குங்க. இந்த செருக்க பலவாரா காட்டுவார்கள். ஆமா, களிறு யானை என்று சொல்லுவார்கள், முதலை என்று சொல்லுவார்கள், ஆமா, நரி என்று சொல்லுவார்கள், பறவை என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் திருமுறைகள்ல வருகிறது. அந்த யானை கீழே வணங்குச்சு. யானை வணங்கிய பிறகு எழுந்து மறுபடியும் அந்த யானை பாகர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று ஏவுகிறார்கள். யானைக்கு தெரிஞ்சது கொல்லப்பட வேண்டியவர் இவர் அல்ல, அவங்கன்னு தெரிஞ்சது. யானை பாகரையும் கொண்டு இந்த ஒரு திருமந்திரம் யானையினுடைய மதத்தை அடக்கியது, பெரியவரை வளமாக வரச் செய்தது, வணங்கச் செய்தது, கொல்ல வந்தவர்கள் தவறாக ஏவியவர்களை போய் கொல்ல முற்பட்டது. இந்த மந்திரம் என்ன செய்தது பார்த்தீங்களா? இதுதான் நிறைமொழி மாந்தர். அருளை கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வவ பயனை அருளும் என்று சொன்னார். ஆக மந்திரம் என்ற சொல்லுக்கு ஆழமான கருத்து நம்முடைய திருமுறைகளிலே பார்க்கலாம். ஆமா, இதுல நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மந்திரம், அதாவது மறைமொழி. மறைமொழி தானே மந்திரம். இந்த சொல் நல்லா கவனிங்க, தானே மந்திரம். இந்த தானே என்பதை கொஞ்சம் பிரிச்சார். பின்னால வந்த பேராசிரியர்னு ஒரு பெரியவர் நிறைமொழி மாந்தர் ஆணை கிளந்த மறைமொழி என்று சொல்லிவிட்டு தானே என்று பிரித்து, இந்த தானே என்பது இவை தமிழ் மந்திரம் என்று பேராசிரியர் விளக்கம் தந்துள்ளதாக நூலுக்கு உரை எழுதிய உரையாசிரியர் காட்டுகிறார். இனி தத்துவங்கள்ல சொல்லக்கூடிய மந்திரங்கள் எவை எவை என்பதை பற்றி ஒரு குறிப்பை காட்டுகிறார். தத்துவங்கள்ல சொல்லுகிற மந்திரங்கள் ஈசானம், தத்புருடம், அகோரம், காமதேவம், சத்யோஜாதம். இது 50 மந்திரங்கள் என்று தமிழ்ல, வடமொழியில பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 5 முகங்களிலே இருந்துதான் 6 முகமாக அதோ முகத்தோடு வந்தான் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துல 5 முகத்தோடு இல்ல, குமரகுருவர் கந்தர் கலிவெண்பாவில 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து விரிகிரணங்கள் ஆராய் பறக்க இமையோர் கண்டு அஞ்சுதலும். இங்க நிறைய பேர் கந்தர் கலிவெண்பா படிக்கிற புண்ணியத்தை பெற்றவர். 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து செந்தளக்கண் ஆறும் ஒரு முகமாய் தீப்புரி பறக்க என்று காட்டினார். இது அதுல கந்தர்களின் இல்லப்பா, அது இல்ல, நீங்க காட்டிய இடம் சரி, நான் அதுக்குள்ள கந்தர்களின் பாவுக்கு போயிட்டேன். அந்த மஞ்சள் போட்டதே காமிங்க, மந்திரமே காமிங்கன்னு அங்க சொல்ல வேண்டி இருக்கு. அப்போ பஞ்சபிரம மந்திரம்னா நீங்க சிரமப்பட வேண்டாம். ஈசானம் மேல் நோக்கிய முகம், தத்புருடம் கிழக்கு நோக்கிய முகம், அகோரம் தெற்கு நோக்கிய முகம், பாமம் வடக்கு நோக்கிய முகம், சத்யோஜாதம் மேற்கு நோக்கிய முகம். வேள்வி சாலைகள்ல வழிபாடு செய்கிற பொழுது ஒன்று கிழக்கு நோக்கி சுவாமியினுடைய திருமுகத்தை அமைக்க வேண்டும், அல்லது மேற்கு நோக்கி அமைக்க வேண்டும். வடக்கையும் தெற்கையும் அமைக்கிற மரபு கிடையாது. ஏனென்றால் ஈசானம் என்பது அருளல் தொழில், சத்யோசாதம் என்பது படைத்தல் நிலை.
எனவே தோன்றுவது படைத்தல தோன்றும் அல்லது அருள்ல தோன்றும். அப்ப ஈசானம் மேல தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், இந்த ஐம்பெரும் அந்த முகங்களை பிரம்மம் என்றால் மேலான பொருள் அந்த மந்திரங்கள் சொல்லுவாங்க. இனி ஷடங்க மந்திரம் என்று ஒரு 6, அது இருதயம். இருதயம் அதுக்கு மேல போன சிரசு, சிரசுன தலை, அதுக்கு மேல சிகை. சிகைங்கிறது உங்களுக்கு தெரியும், முடி என்பது ஞானத்தின் குறியீடு சுவாமிக்கு. பிறகு கவசம், நேத்திரம், அத்திரம், 6. இந்த 6 மந்திரங்கள் ஷடங்கம். ஷடங்கம்னா 6ன்னு அர்த்தம். ஷஷ்டி, ஷடங்கம் 6, அது 5, அது பஞ்ச பிரம்மம். பஞ்சனா 5. பஞ்ச கஞ்சுகம் உண்மை விளக்கத்துல படிச்சுமா இல்லையா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். என்ன கமலாம்பிகை ஞாபகம் இருக்குல்ல? காலம், நியதி, கலை, வித்தை, வித்தை, அராகம் 5 சேர்ந்த என்ன? 5 சட்டை. பஞ்ச கஞ்சுகம். அது போல பஞ்ச பிரம்மம். சொல்லுக்கு சொல்லு ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல 6 என்பது ஷடங்கம். ஆமா, அது திருமுறைகள்ல அருமையா சொல்லப்படுது. ஷடாட்சரம்னு சொல்லுவார்கள் முருகப்பெருமானுக்கு இல்லையா? 6 முகம், 6 எழுத்து. அது போல ஷஷ்டி 6, கந்த சஷ்டி. இப்போ 6 என்பது ஷஷ்டி ஷடங்க மந்திரம். 5, 6 இது 11 சேர்ந்து சம்ஹிதா மந்திரங்கள்னு சொல்லுவார்கள். இனி இந்த மந்திரங்கள் முடிவு வருகிற பொழுது நாம ஸ்வதா, ஸ்வாஹா, வௌஷட், வஷட், வௌஷட், ஹும், ஹும்பட் என்று 7 சொல்லப்படுகிறது பாருங்க. நாம ஸ்வதா, ஸ்வாஹா, வஷட், வௌஷட், ஹும், ஹும்பட், இப்படி 7 கோடி மந்திரம். கோடினா கடைசின்னு பொருளுங்க. ஒரு பேரை சொல்லி அந்த அம்மா வீடுங்க, அந்த வீதியில கோடி வீடு பாருங்க, கடைசி. அதனால் இதற்கு 7 கோடி மந்திரம், சப்த கோடிம்பாங்க. சப்த கோடி, சப்தம் என்பது 7, சஷ்டி, சப்தமி, சஷ்டினா 6, சப்தமினா 7, ஆக 7 கோடி மந்திரங்கள். இந்த முறையில தத்துவங்கள்ல கூறப்பெறுகிற மந்திரம் இது. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மந்திரம் அந்த திருமுறைகள். இதுக்கெல்லாம் மூலமாயிருப்பது எது? சிவாய நம. அது 44வது பாடல்ல உண்மை விளக்கத்துல 5 எழுத்தே ஆகமம், அருமறை, 5 எழுத்தே புராணம், 5 எழுத்தே அவன் ஆடல். படிச்சோம் இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 எழுத்து தான் மகா வாக்கியம் என்று பின்னால சிவஞான முனிவர் காட்டுகிறார். அப்போ மந்திரம் என்ற சொல்லுக்கான விளக்கங்கள் சிலவற்றை சொல் வருகிற பொழுது நாம் அறிய வாய்ப்பை சுவாமி உரையாசிரியர் கொடுத்தார். இனி வேதம். வேத முடிவின் விளை வெந்து. வேதம் என்ற சொல் மறை என்று பொருள். மறையாவன ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம். இது இப்ப நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நச்சினார்க்கினியர் உரை பண்ணுகிற காலத்துல மறை என்பது, அடுத்த பக்கம் பாருங்கம்மா, தைத்திரியம், பௌடியம், தலவகாரம், சாமவேதம் என்று பழைய நூல்ல காட்டுகிறார். இது நீங்க பலர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. முதல்ல சொல்லப்பட்டது என்ன? தைத்திரியம், பௌடியம், தலவகாரம், சாமவேதம். தைத்திரியம், பௌடியம், தலவகாரம், சாமவேதம். இது நச்சினார்க்கினியர் காலத்துல. வேதவியாதர் வந்த பொழுது
அவர் வரையறைப்படுத்தி கொடுத்தது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதனோட வேதம். அத ஆசிரியர் வேதவியாதர் வரையறைப்படுத்திய காலத்து ஓதுகின்ற 4 வேதம், தட்சிணார்க்கினியர் காலத்துல சொல்லப்படுகிற தைத்திரியம், பௌடியம், தலவகாரம், சாமவேதம், இவையெல்லாம் இனி இவை வேதங்கள். வேத முடிவு, வேதங்களினுடைய முடிவில் விளைந்த உபநிடதங்கள். முன்னமே உபநிடதங்களுக்கு நாம் பார்த்தோம். உபநிடதங்கள் அடுத்து விந்து, அதாவது ஞானத்தை விளைவிக்கூடிய விந்து. அதன் பிறகு நாதம், அந்த நாதமும் காணாதவன். அப்ப புயல்வண்ணன் முதலாக சொல்லப்பட்ட புயல்வண்ணன், பிரம்மா, இந்திரன், 33 கோடி தேவர், ஏனோர், இவர்கள் எல்லோரும் பசு வர்க்கத்தினர், ஆன்ம வர்க்கத்தினர். எனவே அவர்களால் காண முடியவில்லை. மந்திரம், வேதம் முதலியவைகள் எல்லாம் பாசஞானம், வாக்கு. எனவே காண முடியவில்லை. வேதம், ஆகமம், உபநிடதம் எல்லாமே பாசஞானம். வாக்கு என்று வந்துவிட்டாலே எழுத்து, எழுத்தாலான சொல், சொல்லாலான சொற்றொடர் வந்துவிட்டாலே என்ன ஞானம் ஆயிற்று? பாசஞானம். இதை உறுதிப்படுத்துகிற வகையில அருளந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார்ல வேதம், சாஸ்திரம், ஸ்மிருதி, புராணம், கலைஞானம், விரும்பும் அசபை, வைகரி, ஆதி திறங்கள் மேலாம் நாத முடிவான எல்லாம் பாசஞானம். எவ்வளவு பெரிய அருமையான கருத்து பாருங்கள். எனவே இவைகளால் இறைவனை அறிய முடியாது. அது திருவாசகத்துல வானே நிலனே பிறவேன் முடிச்சார். அறிவறியான். அப்படி அறிவறியவனாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் எப்படி உணருவது? அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இறைவனுடைய கருணைய நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கினார் ஆசிரியர். நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி சொல்லற்கு அறியானை முடிச்சார் சிவபுராணத்துல. அப்படி சொல்லற்கு அறியவனாக இருந்தாலும் கூட அவனை பற்றி உணர வேண்டும் என்பதற்காக மாணிக்க வாசகர் சிலவற்றை சொல்லுகிறார். அதனால சொல்லி என்று காட்டினார். அது மாதிரி உமாபதி சிவம் பாசஞானத்தால், பசுஞானத்தால் அறிய முடியாதவனாக இருக்கக்கூடிய இறைவன், அவனுடைய தன்மை சிலவற்றை நமக்கு காட்டுகிறார். சொல்லி அந்த இறைவன் தான் உயிர்களாகிய நமக்கு அந்தந்த வினைக்கு ஏற்ப உரிய பிறப்பை கொடுக்கிறான் என்ற பகுதியை சொல்லுவது 3வது தலைப்பு. ஏற்ற பிறப்பு. என்ன அழகு பாருங்க. யார் யாருக்கு என்னென்ன வினை உண்டோ அந்த வினைக்கு ஏற்ப பிறப்பை இறைவன் கொடுக்கிறான். அதில பிறப்பை கொடுக்கிற தலைவன் யார் தெரியுமா? நம்ம யாராவது சொல்லுவோம், நல்லா படிக்கிறோம், நீ எங்கப்பா டிகிரி வாங்கின? நான் பாரதியார் யூனிவர்சிட்டியில வாங்கினேன். அல்லது இன்னும் சில பேர் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல வாங்கினேன், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்கள்ல வாங்கினேன் என்று தான் அந்த டிகிரி வாங்கிய தன்மையை சொல்லுவார். அது போல பிறப்பாகிய இந்த உடம்பை கொடுத்தானே, அவர் யார் தெரியுமா? பிரம்மாவா, திருமாலா? இல்லை, பிரம்மா, திருமால் உள்ளிட்ட தேவர்களுக்கெல்லாம் உடம்பை கொடுத்து உரிய பதவியை கொடுத்து பணி பக்குவப்படுத்துகிற கடவுள். அந்த பெருமானுடைய கருணை திறத்தை காணா நலமுடையவனை, அறியா இயல்புடையவனை உமாபதி சிவம் தன் நெஞ்சுக்குள்ளே உள்ளக்கிளியில் உருவெழுதி வைத்திருக்கிறார். அதை அடுத்த பகுதியிலே காட்டுகிறார். அதை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி
இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்கய்யா, திருவடி வணங்குறங்கய்யா, நன்றி.